உச்சத்துல சின்னதா இருக்கும், பேஸ் ரொம்ப அகலமானது. ஒரு கம்பெனின்னு எடுத்தீங்கன்னா கம்பெனியில ஒரே ஒரு முதலாளி மேல இருப்பாரு, அவருக்கு கீழே கொஞ்சம் பேர், அதுக்கு கீழே இன்னொரு, அப்படியே கீழே போயிட்டே போனீங்கன்னா ஒரு கடைசியில ஒரு 50-100 பேர் கீழே இருப்பாங்க. ஒரு 200 பேர் இருக்கக்கூடிய கம்பெனி பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல இந்த உச்சாணி கும்புன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து 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 நம்மளுடைய மனதுல ஆழமாக பதிந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருப்பதற்குள் ஒரு உயரிய நிலையை அடைவதுன்றது எல்லாராலையும் முடியாது. இது நம்மளுடைய மனசு ஆழமாக பதிந்த ஒரு விஷயம். ஆனா இந்த விஷயத்த இதே இந்த பிரமிட் அப்படியே கழகா வச்சு பாருங்க. இன்வெர்டிங் த பிரமிட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பணக்காரர்களானால் எப்படி இருக்கும்? ஏழைன்றதே கிடையாது. உண்மையான சமத்துவம், உண்மையான சமூக நீதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையான சமத்துவம் என்பது எல்லோருக்கும் ஒரே வாய்ப்பு சமமாக கிடைக்கிறது. உண்மையான சமூக நீதி என்பது அந்த வாய்ப்பானது யாருடைய இறப்பினாலேயோ, மதத்தினாலேயோ, வளர்ப்பினாலேயோ, அறிவினாலேயோ வேறுபடுத்த கூடாது அப்படிங்கிறது. இது உண்மையாக கொடுக்கிறது நம்மளுடைய மார்க்கத்தில் மட்டும்தான். குருநாதருக்கு தன்னுடன் இருக்கக்கூடிய அனைத்து அபியாசிகளும் தன்னை போலவே ஆக வேண்டும் என்ற உண்மையான ஆவலுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா ஆன்மீகத்தை பொறுத்த ஒரே ஒரு விஷயம், இதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம்